இந்த கீழே இருக்கிற நாதவிந்து கீழே இருக்குல்ல, அதை வந்து நீ வந்து சூடு பண்ணணும், கொதிக்க வை. இதான் அணையாடுப்பு ராமலிங்க சுவாமிகள் சொன்னது. கீழே காய்ச்சு, அதை காய்ச்சறதுக்கு என்னன்னா விறகு எப்படி மூட்டணும் அப்படின்னா, முதுகு தண்டு வடத்தையும் முன்னாடி இருக்கிறதையும் ரெண்டையும் நடுவுல ஆவி வருமா. உலை கொதிக்கும் போது ஆவி வரும்போது சோறு வெந்து எப்படி வருமோ அது மாதிரி உயிர் துளிகள்லாம் வெந்து மேல வருமா. இது ஒரிஜினல், இதான் நம்ம பாரம்பரியம். எந்த உலகத்துல எவனாலையும் இதை கண்டுபிடிக்க முடியாது. பியூரா நான் பார்த்தேன். அந்த காய்ச்சும் போது நாதவிந்துல இருந்து அந்த உயிர் துளிகள் சாதம் எல்லாத்தையும் நம்ம சாப்பிட்றோம்ல, இதான் அணையாடுப்பு. இதான் சாப்பாடு பண்ணார்ல அவரு, அந்த சாதம் தான் உயிர் துளிங்கிறார். அந்த உயிர் துளிகள் அனைத்தையும் ஒரு இடத்துல கொண்டு ஒன்று சேரு. அப்ப அந்த சாப்பாடு என்ன? மரணம் இல்லாத பெருவாளுக்கு உள்ள உணவு. அந்த உணவை எவன் உட்கொள்கிறானோ அவனுக்கு சாவு இல்லை. அப்ப கீழே என்ன சொல்றாரு? உன் உயிர் துளியை நீயே உணவாக பருந்தினாயா? இதான் விஷயம். உன் உயிர் துளியை அடுப்பை பத்த வைத்து நீ பண்ணாயா அப்படிங்கிறான். அப்ப நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா, அந்த அடுப்பை பத்த வைக்கல, அதுக்குள்ள இருந்து சின்னதாக சூடு பண்ணி ஒரு குழந்தைய பெத்துக்கிறீங்க. அப்ப சுகம் வரும்போது கறியை மீன் தின்னுட்டு புருஷன் பொண்டாட்டியா இணைஞ்சுக்கிறீங்க. திருமணம் உராய் ஏற்படும் போது அந்த சூடு கிளம்பும் போது நாத விந்துல இருந்து ஒரு ஆவி பறக்குது. இதான் நீராவி தத்துவம். ஒரு ஆவி பறக்கும் போது கீழே ஒரு டாட்டா சின்ன சின்ன டாட்டா இருக்கு, உயிர் துளி. அதுதான் கருப்பையில போய் பல உயிர் துளியில போய் ஒரு உயிர் துளி நிறைக்குது. அதுதான் ஆண் குழந்தை பெண் குழந்தை நீங்க இருக்கிறதெல்லாம். அவன் என்ன சொல்றான்னா, அதை சூடு பண்ணு, இதை காய்ச்சு. அதை வந்து அந்த கீழே இருக்க அடுப்பு கொதித்து 10வது நிமிஷம் அடுப்பு நின்று போயிருது. அவன் என்ன சொல்றான்? எனி டைம் இந்த அடுப்பு எரியணும். அதான் அணையாடும். இதான் அணையாடும்.